கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாள் டிவைன் வேர்ட் ஊடாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதர் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். அழுகை இருக்கும், சிரிப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தோஷம், அந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் இருக்குங்க. அதுல முக்கியமான எமோஷன் என்னன்னா பயம்ங்க. இந்த பயமானது மனிதனை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதை தடுக்கிறது. அதே போல பயமானது அதே நிலையிலே அவனை நிக்க வச்சிருது. அப்படி ஸ்டக்காய் நிக்க வச்சிருதுங்க. இந்த பயம் சந்தேகப்பட வைக்கிறது. இந்த பயம் எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு குழப்பத்தை கொண்டு வருதுங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது 1 யோவான் 4:18 பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்புன்றத இங்கிலீஷ் மொழிபெயர்ப்புல நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெர்ஃபெக்ட் லவ் காஸ்ட் அவுட் ஃபியர்னு எழுதியிருக்கிறது. பெர்ஃபெக்ட் லவ் கெட் ரிட் ஆஃப் ஃபியர் அப்படின்னு எழுதியிருக்கிறதுங்க. நிறைய மொழிபெயர்ப்புல இப்படி எழுதியிருக்கிறது. ஆனா ஒரே ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல எழுதியிருக்கிறது ட்ரூ லவ் ஹேஸ் நோ ரூம் ஃபார் ஃபியர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதுங்க. ட்ரூ லவ், அந்த உண்மையான அன்பு உங்கள் மேல செலுத்துவது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. ஒரு சின்ன பையனா பொண்ணோ அப்படின்னு சொல்லி ஒரு இருட்டான அறையில விட்டீங்க அப்படின்னா அது பயப்படும். ஆனா தன்னுடைய தாய் தகப்பன் உண்மையாய் தன்னை நேசிக்கிற தன்னுடைய தாயோ தகப்பனோ அதன் கையை பிடித்து கொண்டு எவ்வளவு இருளான ரூம்ல நடந்து கொண்டு போனாலும் அந்த குழந்தை போகுங்க. ஏன்னா உண்மையான அன்போடு நம்மளை கரம் பிடித்திருக்கிற ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தெரியும். அதே போலதான் உண்மையான அன்பு நமக்கு செலுத்த ஒருவர் தான் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த நாளில உங்களுடைய பயத்தை நீக்கி போடுகிறாரு. பேதுரு படகுல சீஷர்களோடு மற்ற சீஷர்களோடு போய் கொண்டிருந்தாங்களாம். அப்போ காற்று பலமாய் அடிச்சது, அலை படவை நிரம்பத்தக்கதாக இருந்தது. அப்போ இயேசு 4ஆம் ஜாமத்துல கடல் மேல் நடந்து வந்தார்னு எழுதியிருக்கிறது. எல்லாரும் பார்த்து பயந்தாங்களாம். இயேசு சொன்னார், நான் தான், பயப்படாதிருங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பேதுரு சொன்னார், நீரே ஆனால் நான் கடலின் மேல் நடந்து உம்மிடத்துல வர கட்டளையிடும், நீ வான்னு சொன்னாரு. பேதுரு இப்ப கடலின் மேல நடக்கிறாரு. அந்த நடக்கிற நேரம் என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆச்சரியமா இருந்திருக்கிறோம், அதிசயமான சந்தோஷம் அவனுடைய இருதயத்துல இருந்திருக்கிறோம், நாமளா நடக்கிறோம் அப்படின்ற ஒரு பெருமை இருந்திருக்கும். இந்த எமோஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்குங்க. ஆனா இந்த எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்படியாய் அவன் அமிழ்ந்து ஒரு காற்றை கண்டு அமிழ்ந்து போகும்போது பயந்தானாங்க. ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த பயம் அவனை அமிழ்த்து போட்டதுங்க. ஆனால் அந்த ஆண்டவர் அவன் கையை பிடிச்சு ஏன் பயப்பட்டேன்னு கேட்கல, ஏன் சந்தேகப்பட்டான்னு கேட்கிறார். இந்த நாள்ல நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து ஏன் பயப்பட்டேன்னு கேட்கலங்க, ஏன் சந்தேகப்படுறேன்னு கேட்கறாரு. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நம்புனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. வசனத்துல 1 யோவான் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவருடைய வசனத்தை கை கொள்கிறவன் இடத்துல தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்குமாங்க. நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கை கொண்டீங்கன்னா பயம் உங்களிட வராது. ஏன்னா உண்மையான அன்பு யார் உங்க மேல செலுத்துறான்றதை நீங்க அறிந்து கொள்ள முடியும். இந்த நாளில ஆண்டவர் உங்க மேல அன்பாக இருக்கிறார். அவர் உங்களுடைய பயத்தை எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார். அவர் மேல சந்தேகம் இல்லாமல் விசுவாசத்தோடு இருங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.